ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பச்சை சுண்டைக்காயை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். இந்த சுண்டைக்காய் குழம்போட பொரியல் இல்லை அப்பளம் ஏதாச்சும் வச்சு சாதத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இது உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை சுண்டைக்காய் வந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு சுண்டைக்காயை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பறித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காயில் வந்து தண்ணி ஊற்றி இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இடிக்கல் வச்சு நீங்கள் ஒரு டைம் இடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாயிடும். அந்த மாதிரி நீங்கள் இடித்து கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரண தண்ணியில் கூட போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போடாமல் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கருத்து போயிடும். ஆக்சுவலாக இது கட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே வந்து இது கருத்து போயிடும். அதனால் நீங்கள் மோர் கலந்த தண்ணியிலையோ இல்லை தண்ணியிலையோ வந்து இதை கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து தண்ணி தான் இதோட ஆட் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10லேருந்து 15 போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 10 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தட்டிட்டு கூட இதோட ஆட் பண்ணி இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காய் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வந்து இந்த சுண்டைக்காயை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இதோடைய கசப்பு தன்மையும் வந்து ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சிரும். அதனால தான் இதை எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு இதை வதங்கணும் அப்படின்னா நம்ம நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ண இந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சுண்டைக்காய் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வந்து நல்லா குலைவாக வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இந்த தக்காளி நம்ம வதக்கணும். அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். நம்ம ஃபஸ்ட்டே சுண்டைக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டோம் அப்படின்னா தான் வந்து சரியாக இருக்கும். முதல்லே நம்ம தக்காளியை போட்டு அதுக்கப்புறம் சுண்டைக்காய் போட்டோம் அப்படின்னா சுண்டைக்காய் வந்து சரியாக வதங்காமல் போயிடும். இப்போ இந்த தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதும் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் பொடி மிளகா பொடிலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக தான் காரமாக இருக்கும். அதனால தான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூளே காரமாக இருக்கும்னா அதே போதும். அடுத்ததாக நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இது நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும். அந்தளவுக்கு வந்து இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வந்து வெளியில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும்.
குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வந்ததுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் வந்து தேங்காய் பால், 1 முடி தேங்காயை வந்து நல்லா அரைச்சிட்டு அதிலிருந்து தேங்காய் பால் எடுத்து கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இது கூட ஒரு அப்பளம் அப்படி இல்லைனா பொரியல் வச்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.